வணக்கம், வெல்கம் டு தமிழ் டெக். உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி யாராவது வந்துட்டு போகிறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் பொருட்கள் ஏதாவது தொலைஞ்சு போகுதா? இதை நீங்கள் கண்காணிக்கணுமா இருந்தால் ஒரு CCTV கேமரா போட்டுட்டார வேறு வழி இல்லை. ஆனால் உங்களுடைய கையில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள மொபைல் கேமராவை ஒரு ஸ்பை கேமராவா அப்படி இல்லைனா CCTV கேமராவா எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோர் போங்க. அதில் IP வெப் கேம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். IP வெப் கேம் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை காட்டும். இதில் ஆல்ரெடி ஓப்பன் காட்டுது, நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அது. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. இந்த மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணணுமா இருந்தால் இது பார்க்க நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டுக்கே ப்ளக்இன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நைட் விஷன், அதாவது இந்த டைமுக்கு மேலே உங்கள் கேமரா வந்து நைட் மோட் ஆகும் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிற டைமை செட் பண்ணிக்கலாம். உங்கள் சர்வர் ஸ்டார்ட் பண்ண டைம் செட் பண்ணலாம். ஒரு இமெயிலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் வந்து உங்கள் இந்த ப்ளக்இன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீடியோ ப்ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜ் எப்படி சேவ் ஆகணுன்றது, மெயின் கேமராவை நீங்கள் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணுங்க இல்லை ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணுறீங்களான்னு அதை காட்டிக்கலாம். அது இல்லாமல் வீடியோ ரெசல்யூஷன் ஒன்று இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான வீடியோ குவாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி, வீடியோ லிமிட் வந்து இப்படி இருக்குது, ஃபோக்கஸ் மோட், ஃப்ளாஷ் மோட் அப்படின்னு ரொம்ப ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நைட் விஷன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம்லேயும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கனெக்ஷன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் லோக்கல் ப்ராட்காஸ்டிங் ONVIF சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும், அடுத்து க்ளவுட் ஸ்ட்ரீமிங்னு ஒன்று இருக்குது. இதில் லோக்கல் ப்ராட்காஸ்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில தூரலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இதை ரன் பண்ணலாம். ஆனால் க்ளவுட் ஸ்ட்ரீமிங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை டச் பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஓகே கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு எங்கே இருந்துமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதை இப்போ யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஸ்டார்ட் சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட ஃபோனில் உள்ள கேமரா ஓப்பன் ஆகும். இதில் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட்? அதை டச் பண்ணுங்க. இதில் ரன்னிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்களா இருந்தால் இது
ஆட்டோவாக உங்கள் ஃபோனை, அதாவது நீங்கள் கட் பண்ண பிறகு ஸ்க்ரீனை லாக் பண்ண பிறகும் இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகியிருக்கும். ஆனால் நீங்கள் டேட்டா வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அவ்வளோவா டேட்டா அதுக்கு வந்து சார்ஜ் ஆகாது. ஆனால் நீங்கள் டேட்டா ஆன் பண்ணி வைங்க. உங்கள் பேட்டரி டேட் அதை குறைச்சிக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுமா இருந்தால் அந்த ஐபி வெப்கேம் அப்படி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த iVideo அப்படின்ற அப்ளிகேஷன் நீங்கள் ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டிரெக்டாகவே கூகுளுக்கு போயிட்டு சர்ச் பண்ணி, அதாவது iVideo ஆப்பை சர்ச் பண்ணிங்க அதுக்கு லொகின் ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கலாம். அது லொகின் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட இமெயில் அட்ரஸையும் ஒரு பாஸ்வேர்டையும் தான் கொடுக்கணும். உங்களோட இமெயில் பாஸ்வேர்டில் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லொக்காகி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு. நீங்கள் உங்கள் கேமராவை, அதாவது கேமரா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண ஃபோனை வந்து உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அந்த ஃபோனை நீங்கள் அங்கே வைக்கலாம். அது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து 3.2க்கு கூடுதலாக இருக்குது. எந்த ஃபோனையும் உங்களுக்கு பாய்க்கணும். ஒரு பழைய ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு அது இந்த ஸ்பை கேமராவை யூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து நீங்கள் இந்த iVideo அப்படின்ற அப்ளிகேஷன் உள்ளுக்கு லொக் ஆகுனீங்களா இருந்தால் லொக் ஆகி உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன ரன் ஆகுதுன்றதை ஒரே இதாக விட, அதாவது லைவும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கலாம். இது நான் இன்னொரு, அதாவது இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் ப்ரௌசர் மூலமாக லொக் ஆகி நம்ம மற்ற ஃபோனில் உள்ள வீடியோ ஃபுட்டேஜ் இது பார்க்குற டைம் தான் இது. இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம். சின்ன டிலேவுன்னு மட்டும் காட்டும். நீங்கள் கணக்காக டைமை பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ரெக்கார்டிங் போட்டு ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் வந்து மினிமம் 1 hour மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜோட அடிப்படையாக ஸ்டோரேஜ் கூட இருந்தால் உங்களுக்கு அதிக அளவான நேரம் வந்து இது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் கதைத்த விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியாமல் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் மறக்காமல் நம்ம தமிழ் டெக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.